சார் அந்த 2023ல இந்த திமுகவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அவங்க வந்து நல்லா வந்து ஆட்சி செஞ்சாங்களா? அவங்களுடைய ஆட்சியினுடைய இது எப்படி இருந்தது? எப்படி நீங்க பார்க்குறீங்க? திறமையா கையாண்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள தவிர. எனக்கு அடக்க முடியாத சிரிப்பு சிரிப்பு வருது. ம், நீங்க இத காணொளியில காட்டுனாலும் சரி, காட்டாட்டிலும் சரி. ம், ஆ சிரிப்ப மட்டுக்கும் பதிலா எடுத்துக்கோங்க. ம், ஆனா வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி, ம், இந்த 21 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது, ம், என்னோட பயணிக்கிறவங்க, என்னோட உடன் வேலை செய்றவங்க, ம், என்ன என் சார்ந்த உறவுகள்ட்ட எல்லாம் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து, ம், நான் தலையால அடிச்சுக்கிட்டேன் தம்பி. ம், இந்த திமுகவுக்கோ, திராவிட கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. கண்டிப்பா வந்து இது மக்கள் மண் சார்ந்தோ, மக்கள் நலம் சார்ந்தோ யோசிக்க மாட்டாங்க. இவங்க மறுபடியும் வந்து ஊழல் தான் பண்ணுவாங்க. ம், ஊழல் தான் செய்வாங்க. அதனால ம், வந்து ம், நீங்க இப்ப மாற்றா வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. ம், இது வந்து இந்த நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும், இயற்கைக்கும், மண் வளத்தை காக்கிறதற்கும், மலை வளத்தை காக்கிறதற்கும், மலை வளத்தை காக்கிறதுக்கும் ம், சிறந்த அரசியல முன்னெடுத்துட்டு வராங்க. அதனால வந்து நீங்க ஒரு தடக்க வந்து நாம் தமிழருக்கு வாக்களிங்க அப்படின்னு 2021லயே நான் பரப்புரை பண்ணியிருக்கேன். சார்ந்த மக்கள்ட்ட ம், தலையால அடிச்சுட்டு சொல்லியிருக்கேன். திமுகவும் தயவு செய்து வேலை செஞ்சிராதீங்க. அது எப்படி இருக்கும்னா, இவங்க நம்ம மக்கள் என்ன செய்றாங்கன்னா, ம், அதிமுக 5 வருஷம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க. ம், அது பயங்கரமா ஊழல்ல திளைச்சிருவாங்க. ம், அப்படியே வந்து திமுக வந்து பயங்கரமா அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. பயங்கரமா மக்கள் நெருங்கி வந்து போராடுவாங்க. போராட்டம் பண்ண உடனே மக்களுக்கு வந்து ம். இவங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்களா, அந்த திமுகவ பார்த்த உடனே அப்படியே பெரிய ஆ. ஆபத் பாந்தவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி திமுகவ வந்து நெஞ்சில வச்சு கொண்டாடிருவாங்க. ஆஹா! இந்த வட்டம் வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஊழல் அடிச்சுட்டாங்க. அதனால வந்து இவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு நம்ம வந்து இவங்க ஊழல தூக்கி எறிஞ்சிரணும். அடுத்து இவங்கள தூக்கி வருவாங்களா, இவங்க அடிக்கிற அடியில தாங்க முடியாது. அவங்களாச்சும் கொஞ்சம் எப்படி சொல்றது தம்பி, இந்த நம்ம நாஞ்சில் சம்பத் அவங்க கூட சில பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ம். அ இந்த அதிமுக காரங்க வந்து வயிறு பசிச்சுச்சுன்னா கடலை செடிய புடுங்கி, அப்படியே கடலை கடலைய எடுத்துட்டு பறிச்சு தின்னுட்டு போயிருவாங்க. அ. ஆனா இந்த திமுக காரங்க இருக்காங்க பாருங்க, ம். இவங்க வந்து கடலை செடிய விட்டுருவாங்க. அடியில ஊடி நோண்டி கல்லைய மட்டுக்கும் தின்னுட்டு போயிருவாங்க. ஆனா அந்த செடி அப்படியே இருக்கும். கல்ல இருக்காது தம்பி. அந்த மாரி அவரு சொல்லியிருப்பாரு. இந்த ம். மாரி செய்றவங்க அப்படின்லாம் நான் சொன்னேன், நம்ம ம். மக்கள்ட்ட. ஆனா வந்து யாரும் உணரல. ஆனா வந்து இப்ப வந்து தலையால அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னத கேட்காம போச்சுன்னு. ம். அதுதான் நான் சொல்லிட்டேன், தீர்மானமா சொல்லிட்டேன். என்ன ம். சொல்லிட்டேன்னா, ஐயா ம். நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ம். ஏன்னா, நான் வருத்தப்படல. ஏன்னா ம். எனக்கு தெரியும். நான் ம். எதிர்பார்த்திருந்தேன். கடந்த அடுத்த 2 வருஷத்துலயோ, அடுத்த 3 வருஷத்துலயோ இதெல்லாம் வந்து நடக்கும் ம். அப்படின்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். அதனால நான் மனசு தெம்பா இருக்கேன் ஐயா. ம். நான் இத எதிர்கொள்றேன். இந்த ஆட்சி இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத என்னால எதிர்கொள்ற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். ஆனா ம். நீங்க வந்து நம்புனீங்க. தரைமட்டமா நம்புனீங்க. ம். அதனால வந்து உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல என்னால முடியாது. ம். அப்படிங்கிறத இப்ப என்னோட இத சரி. கருத்தாவே எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படிண்ணே இருக்கும்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் இருக்கு. வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கேருந்து சட்டமன்ற உறுப்பினராவோ, பாராளுமன்ற உறுப்பினராவோ அதிக எண்ணிக்கையில வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமாண்ணே? உங்களுடைய எண்ணம் வந்து எப்படிண்ணே இருக்கு? நான் வந்து க ம். அடிப்படையா பார்த்தோம்னா, நான் ஒரு கிராமத்துல இருந்து ம். வந்திருக்கேன் தம்பி. கிராமவாதி தான். ம். ஆனா என்னோட புறச்சூழல்கள்லாம் கிராமத்த ஒட்டியே தான் இருக்கும். ம். அதனால வந்து தம்பி, இந்த இளைஞர் சமுதாயம் வந்து பெருவாரியா வந்து ம். அண்ணன வந்து கவனிக்கிறாங்க தம்பி. ம். அண்ணனோட கொள்கைகள வந்து முழுமையா ஏத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா வந்து அவர் பேசுறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கிறத வந்து இந்த இளைஞர்கள் வந்து உணர்றாங்க. ம். ஏன்னா முன்னாடி காலத்துல வந்து இந்த மாரி சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது. இப்ப பையில வச்சிருக்கோம் நம்ம சமூக ஊடகத்த. முன்னாடி வந்து காட்சி ஊடகங்கள் இருக்கும், அச்சு ஊடகங்கள் இருக்கும். ம். அவங்க வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்தா ஆமா. பதிவிடுற காலம்லாம் இருந்தது. ம். அதனால வந்து இந்த நம்மள மாரி முற்போக்கா சிந்திக்கிறவங்க, மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுற இயக்கங்கள பத்தியோ, வரலாறுகள பத்தியோ வந்து சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன செய்றாங்கன்னா, நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து இந்த சமூக ஊடகங்கள வந்து அதிகமா அணுகுறாங்களா, பையிலேயே வச்சிருக்காங்க. ஆனா வந்து அத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதும்போது வந்து, இந்த மத்த தலைவர்கள் பேசுறதெல்லாம் கவனிக்கிறாங்க தம்பி. ம். கவனிக்கும்போது என்னன்னா, இவர் போன வாரம் ஒண்ணு பேசுறாங்க. ம். அப்ப அவங்க மறுபடியும் இந்த வாரம் ஒண்ணு பேசுறாங்க. ம். அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி காட்சி ஊடகம், அந்த அச்சு ஊடகத்துல வந்து அவங்க மறந்துரும். அது வந்து அப்படியே போயிரும். ஆனா ம். இப்ப வந்து தம்பிமார்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவன் இன்னொரு தம்பி அத எடுத்து போடுறான். ம். போன வாரம் இங்க என்ன பேசினாரு? ம். இந்த வாரம் என்ன பேசுறாரு? அப்படின்ட்டு. ம்.
அந்த மாதிரி இப்படி எல்லா தலைவர்களும் இந்த பொதுவான தமிழ்நாடு அரசியலுக்கு தலைவர்கள் வந்து இப்படி தான் பேசுறாங்க. மாத்தி 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 மக்கள் ஏதோ ஏதோ அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆ. பேசுறாங்க. ஆனா இந்த சமூக ஊடகம் வந்து ம். உடனே பதிவு பண்ணிருதா, அப்படியே மறுவாரம் அவன் அவன் பேசினதவே அவனே வச்சு மீம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க தம்பிமார்கள் வந்து. ஆனா வந்து அண்ணன் பேச்ச வந்து அண்ணன் வந்து அண்ணனோட அரசியலை வந்து எப்படி பார்க்கணும்னா தம்பி வந்து 2010க்கு முன்னாடி 2010க்கு பின்னாடி அப்படிதான் பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த நாம் தமிழர் அரசியலை வந்து சமகாலத்துல வந்து புரிஞ்சுக்கிற முடியும். இது நிறைய பேர் பேசுவாங்க, சீமான் அண்ணன் மாத்தி மாத்தி பேசுறாரு, அவர் அப்பா அப்படி பேசினாரு, இப்ப இப்படி பேசுறாரு அப்படிலாம் சொல்றாங்க நிறைய பேர். ஆனா அதுல எனக்கு உடன்பாடுல மாற்று. அது வந்து அந்த திராவிட ஒப்பிக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு திரிறாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அரசியல்ல வந்து அதை அவங்கள வந்து வேற கடந்து மாதிரி கடந்து போயிடலாம். கடந்து போயிடலாம். அதனால வந்து இப்போ உடனே உடனே பார்க்க அந்த 10க்கு பின்னாடி வந்து ம். 2010ல் அண்ணன் என்ன பேசினாரோ அதுதான் இப்போ 13 2023 13 வருஷங்களை கடந்தாச்சு. அண்ணன் அந்த மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல், ம். மலை பாதுகாப்பு, மலை வளங்கள் பாதுகாப்பு, இப்படி அனைத்து உயிர்களுக்குமான பாதுகாப்பு, இப்படி இயற்கை தற்சார்பு பொருளாதார அடிப்படையில் வந்து அரசியலை எப்படி கட்டமைக்கிறது, பொருளாதாரத்தை எப்படி உருவாக்குறது, இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அனைத்து துறை சார்ந்தும் பேசுறாரு. இப்போ நீங்க பேசுறத பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்ப்பாங்க, மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க, தம்பிமார்கள்லாம் பார்க்குறாங்க. ஒரு தலைப்புல பொறியியல் சார்ந்து ஒருத்தர் பேசுவாங்க, ஒரு விவசாயம் சார்ந்து ஒருத்தர் பேசுவாங்க, என்ன இப்படி வந்து வானியல் சார்ந்து ஒருத்தர் பேசுவாங்க. இப்படி பேசுறாங்க. இந்த அண்ணன் பேசுறத கவனிக்கும் போது தம்பி, அண்ணன் பல்துறை பேராசிரியர் மாதிரி பல்துறைகளையும் பேசுறாரு. ஒருத்தர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேடையில பேசுனாருன்னா, அனைத்து துறை சார்ந்த அறிவையும் பெற்றிருக்கிறார் அண்ணன். அந்த அறிவை வந்து மக்களுக்கு கடத்துறாரு, இளைஞர்களுக்கு கடத்துறாரு. ம். அதை வந்து இளைஞர் பட்டாளம் வந்து வெகுவா ஆ. புரிஞ்சுக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, வாக்கு சதவீதமும் ஆமா. 32,00,000க்கு அது மேல அந்த போயிருச்சு. அந்த அந்த பேச்சுல இருக்கிற நேர்மை, ம். அது முக்கியம் தம்பி. ம். இளைஞர்கள் வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னா வந்து அவங்க பிற்காலத்துல வந்து எப்படியும் போயிடலாம். ஆனா பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வர்ற பசங்க நேர்மை, உண்மை, சத்தியம் இந்த மாதிரி தான் அந்த ம். கட்டுக்கோப்புல தான் வந்திருப்பாங்க, வெளியே வந்திருப்பாங்க. இதுல அண்ணன் சீமான் பேசுற அரசியல் வந்து இந்த உண்மை, நேர்மை, சத்தியம் இது வந்து தொடர்ந்து வந்து அந்த தம்பிகளை வந்து ஈர்க்குது. இவர் இவ்வளவு நியாயமாகவும், இவ்வளவு உண்மையாகவும், இவ்வளவு சத்தியத்தை பேசுறா, இவரை வந்து நாம ஏன் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வந்து இளைஞர்களை வந்து பற்றி கொள்ளுது. அதுவும் போக வந்து இந்த தமிழ் உணர்வு வந்து அண்ணன் வந்து அளவுக்கு அதிகமா வந்து தம்பிமார்களுக்கு ஊட்டுறாரு. அவங்க அள்ளி பருகுறாங்க அண்ணனோட அரசியலையும், தமிழ் பற்றையும், தமிழ் இன வெறியும். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வெறிங்கிறதால வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசினாலும் தம்பி வந்து பழனி பாபா கூட ஒரு இதுல அவர் காணொலியில முன்னாள் காணொலியில பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள் தமிழர்களே அப்படின்ட்டு பழனி பாபா அண்ணா சொல்லியிருக்காங்க. அதை அண்ணன் சீமானும் பல மேடைகளில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி தான் வந்து இந்த இன வெறி, தமிழ் வெறி கொண்டு இளைஞர்கள் தமிழ் தேசியம் பற்றி வாராங்க. இவங்களோட பற்றுதலும் இந்த உண்மையான தமிழ் இனத்தையும், தமிழ் நாட்டையும், தமிழ் மண்ணையும், அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து இளைஞர்கள் வந்து வெகுவா வந்து உள்ள வந்து அடுத்த தலைமுறை வந்து தமிழ் தேசியம் சார்ந்து மட்டுக்குமே இயங்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நான் உணர்றேன் தம்பி, நம்புறேன். நமது வலையொலிக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு நன்றிண்ணா. மிக்க நன்றி தம்பி. உலக தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தமிழ் தேசிய ஊடகமான விடுதலை தீ வலையொலியையும், பனை ஓலை ஒளி அப்படிங்கிற வலையொலிக்கும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து தருமாறு, இந்த தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமாறு உலக தாய் தமிழ் உறவுகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.